மூத்த பத்திரிகையாளர் திரு சந்திரசேகர் இணைந்திருக்கிறார். சார், அவருடைய பணிகளை நாம 2 விதமாக பிரிச்சுக்க முடியும். நேரடி அரசியலுக்கு வந்து நிதியமைச்சர், பிரதமர் அப்படின்னு வகித்த அவர் அரசியல் சார்ந்த பொறுப்புகள், கட்சி சார்ந்த பொறுப்புகள்ங்கிறது. இன்னொன்று, அதற்கு முன்பாகவே அவர் பல்வேறு முக்கியமான துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். தலைமை பொருளாதார ஆலோசகர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர், வர்த்தகத்துறையுடைய தலைமை ஆலோசகர்னு பல முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்கிறார். இதெல்லாம் நாட்டுடைய பாலிசி மேக்கிங் ஏரியாவில் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய துறைகளாக, பொறுப்புகளாக நம்ம பார்க்க முடியும். அந்த துறைகளில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள்லாம் என்னென்ன சார்? அதான் அவர் ஒரு லோ ப்ரொஃபைல் ஹை பர்ஃபார்மராக திகழ்ந்தார். எப்பொழுதுமே தன்னை நிறுத்தி கொள்ளாமல் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக அவர் தன்னை பதிப்பித்துக் கொண்டவராக இருந்தார். அவர் நேஷனல் பிளானிங் கமிஷன், பழைய இப்பொழுது நீதி ஆயோக் என்று சொல்லப்படுகின்ற பழைய பிளானிங் கமிஷன் துணைத் தலைவராக இருந்தபோது அவர்கள் ஒவ்வொரு வருடம் பட்ஜெட்டுக்கு முன்பு எல்லா மாநிலங்கள் முதலமைச்சர்களுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அவர்களுடைய பட்ஜெட்டை தயாரிப்பதற்கு ஒரு ஆனுவல் எக்ஸசைஸ் நடக்கும். அதில் இவர் ஏற்கனவே எல்லா மாநில தலைவர்கள், அவர்களோட மாநில முதல் மந்திரிகளுடன் சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு பொருளாதாரத்தையும் அந்த பொருளாதாரத்திற்கான ஒரு முக்கிய இன்ஸ்ட்ருமெண்ட்டான பட்ஜெட்டை தயாரிப்பதிலும் அவர் ஒரு பெரிய பங்காற்றி இருந்தார்கள். அதனால்தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனேயும் எப்படி மாநிலங்களுக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான ஒரு அப்ரோச் சரியா இருக்கும் என்று ஒரு புரிதல் அவருக்கு இருந்தது. அதனால்தான் உங்களுக்கு இப்போ யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது அதிகமாக மத்திய மாநில அரசுகளுடைய ஒரு 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 கான்ஃபரன்டேஷனல் அப்ரோச் அதிகம் இருந்திருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர் எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து ஒரு கான்சென்சஸ் மூலமாக சென்றவராக இருந்தார். அப்பொழுதுதான் உங்களுக்கு மத்திய அரசு, மாநில அரசு அப்படியும் ஒரு சண்டை போக்கோ ஒரு கான்ஃபரன்டேஷன் போக்கோ இல்லாத ஒரு கான்சென்சஸ் ஹெட்டாக இருந்தவர். அதனால்தான் உங்களுக்கு பார்லிமெண்ட்லேயே கூட அவர் எல்லா விவாதங்களிலும் பங்கு கொள்வார். கேள்வி நேரத்தில் உட்கார்ந்து அங்கத்தினருடைய எம்பிஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு பதிலும் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் லீடராக அவர் பர்ஃபார்ம் பண்ணார். அதனால்தான் உங்களுக்கு அவருக்கு உலக அளவிலும் அவருக்கு ஒரு மரியாதை இருந்தது, ரெஸ்பெக்ட் இருந்தது. நான் ஏற்கனவே கூறியது போல் 2008 ஒரு G20யோட இது இப்போ பொருளாதார கிரைசிஸ், குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தபோது ஒரு G20 மீட்டிங் புஷ் தலைமையில் வாஷிங்டனில் நடந்தது. அப்போது அங்கே அமெரிக்காவில் எலெக்ஷன் மோடில் இருந்தார். பராக் ஒபாமா முதல் முறை அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற உள்ள நிலைமை. ஆனால் இன்னும் எலெக்ஷன் நடக்கலை. அப்போ அந்த நேரத்திலேயே ஒபாமாவின் உடைய கேம்பெயின் லீடர்ஸ் தான் அவர் பிரதமர் மன்மோகன் சிங்கை பார்த்து பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2009-10 அந்த குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸு, அதுக்கப்புறம் விட்ராயல் கிரைசிஸ் அதெல்லாம் இருந்தபோது இவர் கொடுத்த ஆலோசனைகளை உலக தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒபாமா ஓப்பனாகவே சொன்னார், ஐ ரெஸ்பெக்ட் மிஸ்டர் மன்மோகன் சிங் as an எக்கானமிஸ்ட். அவருடைய அறிவுரைகள் எங்களுக்கு இந்த உலகத்திற்கு இப்பொழுது ரொம்ப தேவையாக இருக்குதுன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஜனநாயக தலைவராக இருந்தார். பார்லிமெண்ட்ல உங்களுக்கு இந்தியாவிலையும் பத்திரிகையாளர்களை அடிக்கடி சந்தித்தார்.
மோடி பிரதமர் மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்றால் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்குவதே இல்லை. எலெக்ஷன் டைம்ல அவராக கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்கறது அது வேற விஷயம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலை. ஆனால் பிரதமர் மன்மோகன் சிங் 3 முறை அதிகாரப்பூர்வமாக தில்லியிலே பத்திரிகை கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தியிருக்காரு. ப்ளஸ் மாநில விசிட்ஸ், ஸ்டேட் விசிட்ஸும் போதும் அங்கங்கே பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள். பின்னர் அவர் அடிக்கடி வெளிநாட்டு பயணம் செல்லும் போது அவருடன் செல்லும் பத்திரிகையாளர் நிச்சயமாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போலவே இருக்கும். போகும்போதும் சரி, வரும்போது திரும்பி அவருடைய வருகின்ற விமானத்தில் எந்த கேள்வி ஒன்று அவரை கேட்கலாம். அவர் அதை பற்றி கவலையும் பட்டதில்லை. அந்த மாதிரி அவர் ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். அவருடைய ஆட்சியில்தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஒரு சட்டமாக ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய தாக்கம் அதிகம் பேசாதவர் மன்மோகன் சிங். அரசிலிருந்து நாம் பெறக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ உண்மைகள் அரசிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் சொல்லி வாங்குறோம். மிந்தி இதெல்லாம் முடியாது. அந்த அரசு இவர் தலைமை தாங்கிய அந்த அரசு ஒரு என்ஜிஓ அரசு என்று கூட பேசப்பட்டது. ரைட் டு இன்ஃபர்மேஷன், அப்புறமா ரைட் டு எஜுகேஷன், அப்புறமா அந்த மகாத்மா காந்தி தேசிய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அதை கொண்டு வந்து அந்த அரசு அந்த திட்டத்தை கூட பிரதமர் மோடி அவர்கள் முதலில் மிகவும் எதிர்த்து பேசினார், கிண்டலடித்து பேசினார். ஆனால் கோவிட் 2019-20 வந்த கோவிட் கிரைசிஸும் போது அந்த திட்டத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு ஒரு அடித்தட்டில் உள்ள மக்களுக்கு எப்படி அது உதவியாக இருந்தது என்பதை இந்த அரசும் தெரிந்து கொண்டு இப்பொழுது அதை இன்னும் வருகின்ற 5 வருடங்களுக்கும் அதை அந்த திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படும் பெனிஃபிஷியல் ஸ்கீம்ஸ் அதை இப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசும். அது அந்த மன்மோகன் சிங்குடைய அரசின் அந்த திட்டத்திற்கு ஒரு பெரிய ஒரு பிரைஸ் இதை விட இருக்க முடியாது. நவீன இந்தியாவுடைய பொருளாதார சிற்பி திரு மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமாயிருக்கிறார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திரு மன்மோகன் சிங் சுவாச கோளாறு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். இந்தியாவின் பிரதமராக 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் பதவி வகித்தவர் திரு மன்மோகன் சிங். 1991 ஆண்டு திரு PV நரசிம்மராவ் காலகட்டத்தில் நாட்டின் நிதியமைச்சராக பதவி வகித்தவர் திரு மன்மோகன் சிங். உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்களை அந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தியவர் திரு மன்மோகன் சிங். 2004 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரைக்குமான அந்த 10 ஆண்டு கால காலகட்டத்தில் பிரதமராக பதவி வகித்த நேரத்தில் மிக முக்கியமான சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தவர் திரு மன்மோகன் சிங். மகாத்மா காந்தி 100 நாள் கிராமப்புற வேலை உத்தரவாத திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், அனைவருக்கும் கல்வி உத்தரவாத சட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம் போன்ற பல முக்கியமான சட்டங்கள் திட்டங்கள் அந்த காலகட்டத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. 1991 ஆண்டுக்கு முன்பு இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் 531 ரூபாய். தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல் போன்ற பொருளாதார சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது 12,000 ரூபாய்க்கும் மேல் அதிகமானது இந்தியாவுடைய தனிநபர் வருமானம்.